السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய தராவிகளே ஓதப்பட்ட ஒரு வசனம் وَكَأَيٍّ مِّن دَابَّةٍ لَا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த தினத்திலே ஓதப்பட்டது. பூமியில இருக்கக்கூடிய எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அவைகளுக்குரிய உணவை சுமந்து கொண்டே செல்வதில்லை. அந்த உயிரினங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உணவளிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் உணவளிக்கிறான், உயிரினங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான். அதே போல மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உணவளிக்கிறான். நம்முடைய உணவு ரிஸ்கை நாம் சரிவர அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹுவை நினைவு கூறுவது, அதாவது திக்ர் செய்வது. திக்ரின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் நிரந்தரமாக நம்முடைய ரிஸ்குகளை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்குமே உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் நாம் நினைப்பது போல சாதாரணமாக அல்ல. எப்படி இந்த பூமியிலே உயிரினங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறதோ அதுபோல கடலிலேயும் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறது. அல்லாஹ் அவைகளுக்கும் உணவளிக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சா, ஒரு மீனை கொண்டு விழுங்க செய்தார். மீன் யூனுஸ் நபியை முழுங்கிருச்சு. முழுங்கிய பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கட்டளையிட்டான். அந்த மீன் கடலுக்கு அடியில கொண்டு போயிருச்சு. யார? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கடலுக்கு அடியிலே சென்ற பொழுது ஏதோ ஒரு முணுமுணுக்கிற சத்தம் கேட்குது. அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொல்லுகிறான், யூனுஸ் நபியே, இப்ப இந்த சத்தம் வந்துச்சு, அது என்ன சத்தம் தெரியுமா என்பதாக கேட்டுவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் எல்லாம் என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தஸ்பீஹ் செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தார். மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்து கொண்டு நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து ரிஸ்கை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மீன் வயிற்றுல யூனுஸ் நபி இருந்த பொழுது துஆ செஞ்சாங்க. அந்த துஆ திக்ர் என்ன என்று சொன்னால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு துஆ, ஒரு திக்ர். அந்த திக்ரை முஸ்லிமான எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த திக்ரை செய்தால் அல்லாஹ் கண்டிப்பா பதிலளிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மீன் முழுங்குச்சுல, முழுங்கின போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்க, மீன் முழுங்கிருச்சுன்னா நம்ம என்ன ஆகும், மௌத்தா போயிருவோம். அப்ப யூனுஸ் நபி தான் மௌத்தாகி விட்டதாக உணர்ந்தார்கள். காலை நீட்டி பார்க்கிறாங்க. காலை நீட்டினா அழகான முறையில நீளுது. பிறகு பார்க்கிறாங்க, ஆச்சரியமாக நான் இன்னும் மௌத்தாகவில்லை என்பதாக எண்ணிக்கொண்டார்கள். உடனே எப்பவும் போல என்ன செஞ்சாங்க, எழுந்திருச்சு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க? மீன் வயிற்றுக்குள்ளேயே தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுத பிறகு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உலகத்துல எந்த நபிக்கும் எந்த மனிதருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்ததாக அவங்களே சொன்னாங்க. யா அல்லாஹ், யாருக்குமே இது போன்ற ஒரு பள்ளிவாசல், ஒரு மஸ்ஜிதை, தொழக்கூடிய இடத்தை என்னை தவிர நீ யாருக்குமே கொடுக்கல என்பதாக சந்தோஷமாக அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளேயே தொழுதார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீன் வயிற்றுல இருந்த பொழுது அல்லாஹ்வின் பக்கம் ரொம்ப நெருங்கினாங்களாம். எந்த அளவுக்கு நெருங்கினாங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் விண்ணுலகிலே இந்த மேராஜ் பயணத்தின் பொழுது சிதறத்துல் முன்தஹா வரை சென்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நான் எந்த அளவுக்கு நெருங்கினேனோ
அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீன் வயிற்றுக்குள் இருந்த பொழுது அல்லாஹ்வை நெருங்கினார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்டவர்களாக பல நாட்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்தார்கள். மீன் முழுங்கின உடனே அல்லாஹ் மீனுக்கு கட்டளை இட்டுட்டான், என்னுடைய இந்த நபியை பிடித்துக்கொள், முழுங்கு, ஆனால் அவர்களுடைய சதையையோ அல்லது எலும்பையோ எந்தவித சேதாரம் ஆகாமல் பத்திரமாக வைத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளையிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீன் விழுங்கி கொண்டு பூமியினுடைய அடிபாகத்துக்கு சென்று விட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதுதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை செய்து அதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உணவாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே வைத்திருந்தான் என்று சொன்னால் எவ்வளவு 1000 அடிக்கு அடியிலே கடலிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான் என்று சொன்னால் அவர்கள் செஞ்ச அந்த தஸ்பீஹ் தான். நமக்கு எந்த ஒரு கவலை என்று சொன்னாலும், நம் வீட்டிலே எந்த விதமான நிம்மதி இல்லை என்பதாக நான் நினைத்தாலும், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அல்லாஹ் அதை போக்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பேச்சிலே சிறந்த பேச்சு என்ன அப்படின்னு சொன்னா தஸ்பீஹ் செய்யறதுதான், திக்ர் செய்யறதுதான். அது என்ன திக்ரு? நாம் தினந்தோறும் தராவீஹ் தொழுகையிலே ஓதக்கூடிய 12வது ரக்காத்துக்கு பிறகு நம்ம ஓதுவோம், சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். உயர்ந்த திக்ர் இதுதான் என்பதாக சொல்வார்கள். உயர்ந்த திக்ர் மிஅராஜ் பயணத்தின் பொழுது நான் சென்ற பொழுது வானவர்கள் மலக்குமார்கள் செய்து கொண்டிருந்த திக்ர் இது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. 2 வார்த்தை இருக்குது, ரொம்ப லேசான வார்த்தை தான். ஆனா நம்ம நாட்டுக்கு சொல்றதுக்கு ரொம்ப லேசா இருக்கும். ஆனால் மறுமையில நன்மை தீமையை நெருக்கப்படுகின்ற பொழுது நன்மையினுடைய தராசிலே அதிக கனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தை அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே நமக்கு நற்கூலிகளை நிறைய பெற்று தரும், நன்மையினுடைய தட்டை கணக்க செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ராத்துகளை கொண்டு எல்லா விதமான இன்மை மறுமையினுடைய வெற்றியை நாம் பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க எல்லாம் உங்க கேடயத்தை எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் பயந்துட்டாங்க, ஏன் யார சொல்ல, யாரு எதிரிகள் நம்ம தாக்க வர்றாங்களா, நாங்க எந்த கேடயத்தை எடுக்க வேண்டும் என்பதாக கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்ல, நம்மளை யாரையும் தாக்க வரவில்லை, நரகத்திலிருந்து நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கேடயத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நான் சொன்னேன் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்ன என்பதாக கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கின்ற வார்த்தையை திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இம்மையிலேயும் மறுமையிலேயும் ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இது. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் சதக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் சதக்கா கொடுங்கன்னு சொல்றாங்க, எல்லாரும் கொடுக்கறாங்க. ஆனா ஒரே ஒரு சஹாபி மட்டும், அபூ உமாமா என்று சொல்லக்கூடிய சஹாபி மட்டும் என்ன செய்யறாங்க, போய் ஓரத்துல உட்கார்ந்துக்கிட்டு எதையோ முணங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்னப்பா பண்ற அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா. உங்களை சதக்கா செய்ய சொன்னா என்ன போய் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட பொழுது அபூ உமாமா சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கின்ற இந்த திக்ரை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், இந்த வார்த்தை ஒரு முத்து, அதாவது தங்கத்தினுடைய ஒரு அளவு எடை, சதக்கா செய்வதை விட சிறந்த நன்மை இதற்கு உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பணம் இருந்தால், செல்வம் இருப்பவர்கள் சதக்கா செய்யட்டும், பணம் இல்லாதவர்கள், செல்வம் இல்லாதவர்கள் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சதக்காவுடைய நன்மையை கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அதே போல ஏழ்மையாக பணமே இல்லாமல் எனக்கு இருந்தது இப்பொழுது எதுவுமே இல்லை என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, டெய்லி காலையில சுபு தொழுதுட்டு வானவர்களுடைய தொழுகை, மனித படைப்புகளுடைய தஸ்பீஹ், அது என்ன, அதுதான்
லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தினந்தோறும் சுபு தொழுகைக்கு பிறகு முடிந்த அளவு ஓதுங்கள். முடிந்த அளவு 100 தடவையாவது ஓதுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய செல்வத்திலே அதிகப்படுத்துவான் என்பதாக சொன்ன பொழுது அந்த சஹாபி, அந்த மனிதர் கேட்டதை போல செய்து கொண்டே இருந்தார். அவர்களுடைய ஹதீஸிலே வருகிறது, என்னுடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாத அளவிற்கு எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் என்னுடைய பொருளிலே சொத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்பதாக ஹதீஸிலே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னிடத்திலே திக்ரை கொண்டு என்னுடைய ஞாபகத்தை கொண்டு நெருங்குங்கள். உங்களுக்கு எல்லா விதமான பரக்கத்துகளையும் பாதுகாப்பையும் நான் வழங்குவேன் என்பதை உறுதிபட சொல்லக்கூடிய வார்த்தையை தான் அல்லாஹ் இன்றைய வசனமாக நமக்கு அழகிய முறையிலே உபதேசிக்கிறான். நாம் அதிகமாக திக்ரு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை திக்ரு செய்தே இந்த துன்யாவிலே மறைந்து மீண்டும் எழுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரை முழிந்த வண்ணம் எழுப்பப்படக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொரு புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.